வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிஎல்எஸ் பேட்டில் ஸ்பிரிட்ன்ற தரமான அனிமையோட 5வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்து வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல டக்குனு ஒரு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். நானும் குவின் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஒன்ன மாதிரி ஒரு ஆளு எங்களுடைய ஃபேமிலி மேல கை வைக்க விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது குவின்னேனா? யங் மாஸ்டர் குவின்னோடைய மார்ஷல் ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறதுனால எல்லாரும் அவரை குப்பன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எதிர்பார்க்காத விதமா இவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, இது உண்மையிலே என்ன காயப்படுத்திருச்சுன்னு அவ சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் அவளே பாத்துக்கிட்டு இருக்க. நீ இப்ப உன்னுடைய பாடி டெம்டிங் லெவல் 3ல தானே இருக்க, சரியா? என்ன பாடி டெம்டிங் லெவல் 3ல இருக்கானா அப்படின்னு எக்ஸாவோ சொல்ல. டே நீங்க 3 பேரும் குவின்னேன கூட சண்டை போடணும்னு தானே பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒருத்தனுக்கு எதிராக 3 பேரு, நீங்க ஜெயிக்க இதுல வாய்ப்பு இருக்குடான்னு அவ சொல்லவும் அவனுங்க சைலண்டா நின்னுகிட்டு இருக்கவும் குவின் ஃபேமிலியை சேர்ந்த நாங்க எல்லாரும் ஒன்னதான் வளர்ந்துகிட்டு வரோம். அதனால வெளி ஆட்கள் கூட நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே சண்டை போடுவோம்னு ஹீரோ சொல்ல. ஆமா, வெளியில இருந்து எனிமிங்க வந்தா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு சண்டை போடுவோம், வாங்க நம்ம போயிட்டு அவங்கள அடிக்கலான்னு எக்ஸாவோ சொல்ல. அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருந்து இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு சிக்னல்ல கொடுக்கவும் அந்த ஃபேங் எக்ஸாவோ டக்குன்னு பின்னாடி வந்துட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு அடிக்க வரவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனை தடுக்க. குவின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும் குவின் நீ போயிட்டு அவன் கூட சண்டை போடு, நான் சீக்கிரமா இங்க வந்துறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓட எக்ஸாவோ நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேரும் அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. அவனுங்களை நீ ஒண்ணு துரத்த வேண்டிய அவசியம் இல்ல, அந்த 3 மீனுங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் குவின் ஃபேமிலியை சேர்ந்த யங் மாஸ்டர் தான் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டானே, அப்பா கண்டிப்பா இதுக்காக பாராட்டுவாருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் நல்ல வேலையா அவனுங்க இங்கிருந்து ஓடி போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் அவனுங்களை நான் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல, உன்னுடைய கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்திய தூக்க முடியாம இழுத்துக்கிட்டு வந்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ண. ஹீரோ அவனுடைய சோட வச்சு தடுக்க திருப்பி வெட்ட ட்ரை பண்ண. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவளை அடிக்க ட்ரை பண்ணவும் எப்படியோ அவளுடைய சோட யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டே இருக்க. டக்குன்னு ஹீரோ அடிச்சு அவளை தள்ளி விடவும் ஹீரோ திரும்பி பார்க்கவும் அவன் டக்குன்னு வந்து அடிக்க எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ட்ல ஹீரோ தப்பிக்க திருப்பி அவளுடைய கத்தியால அடிக்க அவளுடைய கத்தி பறந்து போவ ஹீரோ அவனுடைய சோட யூஸ் பண்ணி திருப்பி அடிக்கவும் அவ அப்படியே வந்து அந்த மரத்துல இடிச்சுக்கிட்டு கீழே விழவும் அவன் அதை பார்த்து கடுப்பாக நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு அவனை அடிக்க அவனும் பின்னாடி போயிடுறான். டே குவின்னன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய காயப்படுத்திருப்ப, உன்னுடைய உடம்ப நான் 2 துண்டா வெட்டாம விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் உன்னுடைய திறமைய நான் பார்க்க விரும்புறேன்டான்னு ஃபேங் எக்ஸியோ சொல்ல. நீ ஒரு கொடூரமான பொண்ணா இருப்ப போலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய சோல் பீஸ்ட வெளியில வர வைக்கவும் ஃபேங் எக்ஸியும் அவனுடைய கரடி சோல் பீஸ்ட வெளியில வர வைக்க ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடையில பவரை வர வச்சுக்கிட்டு லைட்னிங் பவரை சுத்தி அனுப்ப அப்படியே அவங்க 2 பேரும் ஹீரோவை அடிக்கலான்னு வந்துகிட்டு இருக்கவும் அந்த லைட்னிங் பவர் வெடிஞ்சு சுத்தி தெரிச்சுக்கிட்டு போது சீனை கட் பண்ணா அவனுங்களும் வேற எங்கேயோ ஓடி வந்து நின்னுகிட்டு டே குவின்னு வந்து அவனை விட்டுட்டு வந்ததுக்காக நம்மள பத்தி மாட்டி விட்டுற மாட்டான் இல்லன்னு எவனோ சொல்லவும் நீ வேற நம்ம மட்டும் தப்பிச்சு வரல, நம்மளுடைய கதை அங்கே முடிஞ்சிட்டு இருக்குண்டா. ஆனா இந்த விஷயத்த பத்தி ஃபேமிலி மாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா கோவப்படுவாருடா அப்படின்னு எக்ஸாவோ சொல்லிட்டு இருக்கேன். ஃபேமிலியா சேர்ந்தவங்க தானே குவின்னை சாவடிக்க போறாங்க, அதனால நம்மளுக்கு என்ன லாஸ் இருக்கு, அதுல என்ன தப்பு, நம்ம எதுக்காக கவலைப்படணும்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லவும் அவன் சொல்றது உண்மைதான், சண்டை போட்டு இருந்தா நம்மளும் காலி ஆயிட்டு இருப்போம்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்ல அந்த இடத்துக்கு டைகர் மான்ஸ்டர் வர அதை பார்த்துட்டு அவனுங்க எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் நின்னுகிட்டு இந்த லாங்கு மவுண்டன்ல பல மான்ஸ்டருங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் அந்த மான்ஸ்டருங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்க. என்ன இவனுடைய கைத்துல ஒரு ரிங் இருக்கு, அதுல என்னத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து பார்க்க அதுல இருந்த மேப்பை ஹீரோ பார்த்துட்டு நீங்க 2 பேரும் மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் எங்கேயும் தொலைஞ்சு போயிட மாட்டீங்கன்னு நம்புறேன், இந்த ட்ரெஷர் மேப்பை எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறான். லூமினர் பின்னோமினன் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பூல் இதுதானோ, இந்த குளத்துல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கும் போல தெரியுது. இந்த இடம் முழுக்க கெமனியத்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா நிறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாங்வா மவுண்டனுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இங்கிருந்து தான் போகும் போல தெரியுது. இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த தடவை என்னுடைய சக்தியை அதிகரிக்க முடியும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கவும் காட் ஆஃப் வாரோடைய சோல் பவர் வெளியில வந்துட்டு அந்த பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவனுடைய சக்தியை வேற லெவல்ல அதிகரிச்சுட்டு நான் இப்ப எப்படியோ ஒரு வழியா பாடி டெம்டிங் ஓடிய லெவல் 4 அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு மேப்பையா பார்த்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க. வேற ஏதோ ஒரு
ஒரு இடத்துக்கு வரவும் இந்த இடம் இல்ல போலன்னு சொல்லிட்டு திருப்பி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வர எந்த சைடு போறதுன்னு புரியாம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கமோ அப்படியே ஒரு வையா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த மேப்பை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு உள்ளார போய்கிட்டு இருக்கமோ அந்த இடம் காலியா இருக்கிறத பார்த்துட்டு இந்த இடம் என்ன காலியா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியா சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துல இருந்ததை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க போல தெரியுது. சரி ஆனா ரெஸ்ட் எடுக்க இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே படுத்துக்கிட்டு ஃபேங் எக்ஷுவே அந்த ட்ரெஷரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டா லின்ஷு சிட்டிக்கே அவன் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் கூட யாரையோ கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். அவ யாருன்னு தெரியல. அவதான் குவின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா தேடிக்கிட்டு இருக்கிறப்ப குறுக்கால வந்துட்டு பெரிய சண்டையா கிளப்பி விட்டுட்டா. ஒருவேளை இந்த இடத்துல எல்லாம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொள்ள இருக்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமா? இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் பாக்குறப்ப ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த விஷயத்த பத்தி எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி நாளைக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்றத நம்மளுடைய ஸ்டைல்ல இன்வெஸ்டிகேட் பண்றதான். ஒருவேளை அவங்க எல்லாரும் அன்எக்ஸ்பெக்டா மீட் பண்ணி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே தூங்க அப்படியே அடுத்த நாள் பொழுதும் வெடிஞ்சிருது. ஹீரோவா தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு பொய்து வெடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில வந்துட்டு இதை யாரோ வேகமா அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி வெட்டிருப்பாங்க போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அட்லீஸ்ட் மார்ஷல் கிங் லெவல் ஆச்சு தேவைப்படுமேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். காட் ஆஃப் வாரோடைய சோல் வெளியில வர எதுக்காக நீ தனியா போய்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே என்னவோ பவர் வர ஹீரோ திரும்பி பார்க்க திடீர்னு அந்த இடத்துல என்னவோ கத்தி ஹீரோ சைடு வந்துகிட்டு இருக்கவும் காட் ஆஃப் வாரோடைய சோல் டக்குன்னு முன்னாடி வந்துட்டு அந்த கத்தியை தடுத்துக்கிட்டு இருக்கவும் ஹீரோ ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கத்தி திரும்பி காட் ஆஃப் வாரோடைய சோலவே வெட்ட வர காட் ஆஃப் வார் டக்குன்னு அவருடைய பவர் அனுப்பி அந்த சோடையே காலி பண்ணிடுறாரு. ஹீரோவோ ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவனுடைய சோடை எடுத்து அந்த சோடுல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த பவர் அனுப்பி அவன் வெட்டவும் ஒரு சின்ன கல்லு வந்து அவனுடைய காலில் அடிக்க அவன் கண்ணை திறந்து பார்க்க அந்த மலையை 2 துண்டா வெட்டிடுறான். அப்படின்னா இது நம்மளுடைய சோலுக்கும் நம்மளுடைய சோடுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் மூலியமா தான் இது நடக்குதா? நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்பா எல்லா எல்டருங்களையும் கூப்பிட்டு பேசிட்டு எனக்கு தேவையான மெடிசன் பில்ல தயாரா வச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.